நின்னு விளையாடும் பெருசு படத்தை பார்க்க இந்த ஒரு விஷயம் போதும் போலயே. இளங்கோராம் இயக்கியுள்ள பெருசு திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகி உள்ளது. எந்தவிதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் வெளியாகியுள்ள இந்த படம் போக போக நல்ல பிக்கப் ஆகும் என்றே தெரிகிறது. ஏன்னா படத்தோட கதை அப்படி ஜாலியாக கொண்டு போயிருக்காங்கப்பா. பெருசு ஒரு அடல்ட் ஒன்லி படம் தான். படம் அப்படி சொன்ன உடனே ஆபாச வசனங்களும் காட்சிகளும் இச்சையை தூண்டுற மாதிரியான விஷயங்களும் வரும். அதே மாதிரி வன்முறையை தூண்டுற வசனங்களும் ரத்தம் பீறிட்டு தெரிக்கிற காட்சிகளும் வரும் என்று தானே நினைப்போம். ஆனால் பெருசு படத்தில் அந்த மாதிரியான எந்த காட்சியும் கிடையாது. அப்படின்னா பெருசு படத்தோட கதை தான் என்னன்னு கேட்குறீங்களா? ஊரே மதிக்கிற பெரியவர் ஒருவர், அவரை தான் பெருசுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் பண்ணுற சேட்டை அப்படி. அவருக்கு கொஞ்சம் சபலம், அதுக்கு மாத்திரை போட்டால் நின்று விளையாடணும் ஐடியா கொடுக்குறாங்க. அது மாதிரி அவரும் போடுறாரு. ஆனால் அவர் வயசுக்கு பாடி தாங்கலை, ஆல் அவுட் ஆகிடுறாரு. ஆனால் அது மட்டும் நிற்குது, அங்கே தான் பெருசு நிற்கிறாரு. யாரும் இருக்கிற வரைக்கும் தானே புகழ்ந்து பேசுவாங்க. அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் என்ன ஆட்டம் போடுறாரு, இப்போ பிளாட் ஆகிட்டாரு பாத்தியான்னு சொல்கிறாங்க. அதுதான் பெருசு படத்தோட கதை. போன வாரம் யமகாதகி என்கிற படம் சிந்திக்க வைத்தது. இந்த வாரம் பெருசு படம் ஜாலியாக போகுது, நம்மளை சிரிக்க வைக்குது. சில படங்களில் மூத்த மகனுக்கும் அப்பாவுக்கும் செட்டே ஆகாது. தூரத்தில் அப்பா வராருனா இவன் அப்படியே சுற்றி போயிடுவான். ஆனால் அப்பாவுக்கு மூத்த மகன்னாலே பாசம் ஜாஸ்தி. இந்த மாதிரி படத்தில் நிறைய கனெக்ட் பண்ணுற சீன்கள் படத்தில் இருக்குது. பாலசரவணன், வைபவ், முண்டாசுப்பட்டி முனிஷ்காந்த், ரெடின் கிங்ஸ்லி, தீபா ஆகியோரது நடிப்பு பட்டையை கிளப்புதுங்க.